தூக்கத்தில் நினைப்பாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்டலாம் நீங்கள் போய் இந்த கொஸ்டினை கேட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு நோன்னு தான் சொல்லுவாங்க. அது என்ன கொஸ்டின்னா, நீங்கள் நேற்று தூக்கத்தில் நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. பிகாஸ் தே டோன்ட் ஈவன் ரியலைஸ் தட் தே ஆர் இன் த ஸ்லீப் வாக்கிங். அதே மாதிரி ஸ்லீப் வாக்கிங் அடுத்த லெவலாக மோஸ்ட் அட்வென்ச்சரஸ் அண்ட் டேஞ்சரஸான ஒரு விஷயம் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த உலகத்தில் லீ ஹேட்வின்ங்கிற ஒருத்தர் இருந்தாராம். அந்த லீ ஹேட்வின் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட ப்ரொஃபஷன் படி இஸ் அ நர்ஸ், பட் இன் அ ட்ரீம் ஹி வாஸ் அன் ஆர்டிஸ்ட். அவர் ப்ரொஃபஷன் படி அவர் நர்ஸாக இருந்தாலுமே அவர் காணப்பட்ட ட்ரீமில் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்டாக இருந்திருக்காரு. அப்படி அவர் தூக்கத்தில் இருக்கும் போதே ஒரு பேப்பரையும் ஒரு பேனாவையும் எடுத்துக்கிட்டு ஹி ஸ்டார்டட் டு பெயிண்ட். அப்படி வரைஞ்ச பெயிண்டிங்கை அவர் எந்திரிச்சு இது யார் தம்பி வரைஞ்சான்னு கேட்டப்ப ஹி நாடட் ஹிஸ் ஹெட் லைக் திஸ் அண்ட் செட் நோ, இந்த பெயிண்டிங்கை நான்லாம் ஒன்றும் வரையலைன்னு ஹி ஸ்டார்டட் டு சே. அது மாதிரி இதே பெயிண்டிங் நீங்கள் தான் வரைஞ்சிங்க, ஆனால் இதே பெயிண்டிங்கை அப்படியே காப்பி பண்ணி இங்கே வரைங்க பார்க்கலான்னு சொன்னபோது அவர் வந்துட்டு நான் தான் ஒரு நர்ஸாச்சே, எனக்கு எப்படி வரைய தெரியும், நான் ஏன்னா ஆர்டிஸ்டாக கனவுல காண்டதெல்லாம் எப்படி நேரில் பண்ண முடியும்ட்டு அவர் ஷாக் ஆகிற மாதிரி ஒரு பதில் சொன்னாராம்.